ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா சாப்டர் நம்பர் 1 ஆஃப் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். என்னென்னா ஸ்கோப் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். ஓகேவா? ஸோ இன்ட்ரடக்ஷன். நீங்கள் எந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்டேஜஸை கிராஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஸ்டார்டிங் எனி நியூ பிஸ்னஸ் ஆர் வென்ச்சூர் அண்ட் என்டர்பிரனர் கோஸ் டு ஃபாலோயிங் ஸ்டேஜஸ் ஆஃப் டிசிஷன் மேக்கிங். நீங்கள் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ப்ராசஸில் வந்து நீங்கள் கிராஸ் ஆவீங்க. எதுக்குன்னு டிசிஷன் மேக்கிங்க்கு. ஸோ அது என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்தோன்னா டிசைட் விச் அசட்ஸ் டு பை. நம்மளோட பிஸ்னஸ்க்கு நம்ம வந்து எந்த அசட்ஸை வாங்குறோம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு முடிவு பண்ணுவோம். அண்ட் தென் ஹவு மெனி அசட்ஸ்ன்றதை முடிவு பண்ணுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 1. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிட்டர்மைனிங் வாட் இஸ் த டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ரெக்வயர்டு ஃபார் பையிங் அசட். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டேஜில் முடிவு பண்ணீங்க இல்லையா, எந்த அசட்டை வாங்கணும் அண்ட் தென் எத்தனை நம்பர் ஆஃப் அசட்டை வாங்கணும்னு. ஸோ அதுக்கு வந்து எவ்வளோ காஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டு செகண்ட் ஸ்டேஜில் முடிவு பண்ணுறீங்க. ஸ்டேஜ் 3, ஹவு மச் கேஷ் யூ வுட் நீட் டு ரன் த டெய்லி ஆப்ரேஷன் ஆர் ஆல்சோ டிஃபைன்ட் அஸ் ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிஸ்னஸோட டே டு டே ஆக்டிவிட்டீஸை ரன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ கேஷ் தேவைப்படுன்றதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 3ல் வந்து அனலைஸ் பண்ணுறீங்க. ஓகேவா? ஸ்டேஜ் 4, வாட் ஆர் ஆல் த சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட் ஃபார் த பர்ச்சேஸ் ஆஃப் அசட் அண்ட் ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட். ஸோ இதுக்கான சோர்ஸில் எங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தேடுவீங்க. ஓகே? ஃபஸ்ட் ஸ்டேஜ் என்னென்னா நம்ம வந்து எந்த அசட்டை வாங்கணும் அண்ட் தென் எத்தனை நம்பர் ஆஃப் அசட்டை வாங்கணும் முடிவு பண்ணுவீங்க. செகண்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அசட்டுக்கு நீங்கள் வந்து எவ்வளோ செலவாகும் ஃபஸ்ட் ஸ்டேஜில் முடிவு பண்ணிங்களா அசட்டு அதை வாங்குறதுக்கு எவ்வளோ செலவாகும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணுறீங்க. தேர்ட் ஸ்டேஜில் ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு எவ்வளோ செலவாகும், உங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்கு எவ்வளோ செலவாகும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து முடிவு பண்ணுறீங்க. ஃபோர்த் ஸ்டேஜில் ஃபஸ்ட் ஸ்டேஜில் முடிவு பண்ண அசட்டுக்கும் அண்ட் தென் உங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ் ரன் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஃபண்டு தேவையில்லையா, அந்த ஃபண்டு எங்கே கிடைக்குன்றது நீங்கள் வந்து டிசைட் பண்ணுறீங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4. ஸோ இதை தான் வந்து பார்த்திங்கன்னா எந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலுமே அவங்க வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் ஆகிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இஸ் கன்சர்ன்ட் வித் efficient acquisition and allocation of funds with an objective to make profit for the owners. ஸோ ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டு எதை வந்து கன்சிடர் பண்ணியிருக்கேன்னா எஃபிஷியன்ட் அக்விசிஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ். இதுனா நம்ம கடன் வாங்குகிறோம்ல அது வந்து பார்த்தீங்கன்னா கம்மி ரேட்டில் வாங்குறது அண்ட் தென் அந்த கம்மி ரேட்டில் வாங்கின காசு வச்சு மேக்ஸிமம் ப்ராஃபிட் பண்ணுறது. மேக்ஸிமமாக நம்மளால் வந்து எவ்வளோ ப்ராஃபிட் பண்ண முடியுமோ அதை நம்ம மேக்ஸிமம் யூட்டிலைசேஷன் பண்ணுறது. இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் வந்து கன்சர்ன் பண்ணியிருக்கேன். அந்த மேக்ஸிமம் ப்ராஃபிட் யாருக்குன்னா ஷேர் ஹோல்டர்ஸ். ஓகே? ஆர் த ஓனர்ஸ் ஆஃப் த கம்பெனி. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் பார்ட்னர், சோல் ப்ரொப்ரைட்டரில் வந்து ப்ரொப்ரைட்டர் அந்த மாதிரி. ஓகே? ஆர் த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அட்ரஸஸ் 3 மேஜர் ஃபினான்ஷியல் டிசிஷன்ஸ். தே ஆர். ஸோ ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அட்ரஸ் பண்ணுறதே 3 டிசிஷன் தான். ஓகேங்களா? அது என்னென்னா இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன், ஃபினான்சிங் டிசிஷன் அண்ட் டிவிடெண்ட் டிசிஷன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மீனிங் ஆஃப் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். ஸோ ஃபினான்ஷியல் மீனிங் என்ன பார்ப்போம். இட் இஸ் எ மேனேஜரல் ஆக்டிவிட்டி. ஸோ ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டுங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தா மேனேஜ்மெண்ட் பண்ணுற ஒரு ஆக்டிவிட்டி. ஓகேவா? விச் இஸ் கன்சர்ன்ட் வித் பிளானிங் அண்ட் கண்ட்ரோலிங் த ஃபேர்ம்ஸ் ஃபினான்ஷியல் ரிசோர்ஸ். ஓகேவா? ஃபேர்ம்ஸோட ஃபினான்ஷியல் ரிசோர்ஸை வச்சு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணுவாங்க அண்ட் ஆல்சோ தே வில் கண்ட்ரோல். ஓகேவா? அதுதான். ஆர் கன்சர்ன்ட் வித் அக்வயரிங், ஃபினான்சிங் அண்ட் மேனேஜிங். அக்வயரிங், ஃபினான்சிங் அண்ட் மேனேஜிங் ஃபேர்ம்ஸ் அசட்ஸ். ஓகே? ஃபேர்மோட அசட்டை அக்வயர் பண்ணுறது அண்ட் தென் அதுக்கான ஃபினான்ஸ் பண்ணுறது அண்ட் தென் அதை வந்து மேனேஜ் பண்ணுறது. எதுக்கு? டு அக்கம்ப்ளிஷ் த ஓவரால் அப்ஜெக்டிவ் ஆஃப் த பிஸ்னஸ் என்டர்பிரைஸ். ஸோ பிஸ்னஸோட ஓவரால் அப்ஜெக்டிவ் என்ன? டு மேக் மேக்ஸிமைசேஷன் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் வெல்த். ஓகேவா? ஷேர் ஹோல்டர்ஸோட வெல்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. ஆர் பிளானிங் ஃபார் த ஃபியூச்சர் ஆஃப் த பிஸ்னஸ் என்டர்பிரைஸ் டு என்ஷூர் பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ. ஃப்யூச்சரில் கம்பெனிக்கு வந்து பார்த்தோன்னா பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ வரதுக்கு இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணுறது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் ஃபண்ட். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் யூஸ் ஆஃப் தீஸ் ஃபண்ட்ஸ்
டு அச்சீவ் பிஸ்னஸ் ஆப்ஜெக்டிவ். ஓகேவா? ஸோ ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் ஃபண்டு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி இருக்குது, அதர் சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட் இருக்குது. ஓகேவா? ஈக்விட்டியில் வந்து பார்த்தோன்னா ரிஸ்க்கு கம்மி, ஏன்னா வந்து பார்த்தோன்னா நம்ம ரீபேமெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? பட் வேறஸ் அதர் ஃபண்ட் எடுத்திங்கன்னா நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர், லோன், டிபெஞ்சர் எது எடுத்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சர்டன் பீரியட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் நீங்கள் வந்து அந்த அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஷேரில் வந்து ரிஸ்க்கு கம்மி, பட் அதர் சோர்ஸ் ஆஃப் ஃபண்டில் ரிஸ்க்கு அதிகம். காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டியில் வந்து அதிகம், பட் அதர் சோர்ஸஸில் கம்மி. ஏன்னா ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பட் வேறஸ் அதர் சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட் இருக்குல்ல, லைக் இந்த பேங்க் லோன், டிபெஞ்சர், ப்ரிஃபரன்ஸ் ஷேர், இவங்களுக்கெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அந்த ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஃபிக்ஸடாக இருக்கும். ஸோ அதனால் காஸ்ட் கம்மி வென் கம்பேர்டு டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். கண்ட்ரோல். ஓகேவா? கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈக்விட்டி ஷேர் இஷ்யூ பண்ண கண்ட்ரோல் வந்து கம்பெனியோட கண்ட்ரோல் இருக்குல்ல, கண்ட்ரோல் வந்து பார்த்தா டைலூட் ஆகிட்டே இருக்கும். பட் வேறஸ் நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர், லோன் அந்த மாதிரி வாங்கும்போது கண்ட்ரோல் வந்து பார்த்தா டைல்யூட் ஆகாது. நெக்ஸ்ட்டு எஃபெக்டிவ் யூட்டிலைசேஷன் ஆஃப் ஃபண்ட். ஓகே, இந்த எஃபெக்டிவ் யூட்டிலைசேஷன் ஆஃப் ஃபண்டில் மட்டும் ரெண்டு இருக்குது. யூட்டிலைசேஷன் ஃபார் ஃபிக்ஸட் அசெட் அண்ட் தென் யூட்டிலைசேஷன் ஃபார் ஒர்க்கிங் கேபிட்டல். அதில் ஃபஸ்ட்டு யூட்டிலைசேஷன் ஃபார் ஃபிக்ஸட் அசெட் பார்ப்போம். தீஸ் ஃபண்ட்ஸ் ஆர் டு பி இன்வெஸ்ட் இன் சச் மேனர் so that the company can produce at its optimum level and without endangering its financial efficiency. நம்ம வந்து பார்த்தோன்னா டூ மச் ஆஃப் ஃபண்டை வந்து ஃபிக்ஸட் அசெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கூடாது. ஓகேவா? ஓகே, நம்மளோட டே டு டே ஆக்டிவிட்டிஸும் காசு தேவை. ஸோ நம்ம எல்லாத்துக்கும் வந்து நம்ம இருக்கிற மொத்த காசுக்குமே அசெட் வாங்கிட்டோன்னா நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா டே டு டே ஆக்டிவிட்டிஸை ரன் பண்ண முடியாது. ஸோ அதான் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டூ மச் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் அசெட்டில் பண்ணக்கூடாது. ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டூ மச் ஆஃப் ஃபண்ட்ஸை லாக் பண்ணாமல் இருக்கணும்னா ஃபினான்ஸ் மேனேஜருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குட் நாலேஜ் ஆஃப் கேபிட்டல் பட்ஜெட்டிங் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, டூ மச் ஆஃப் ஃபண்ட்ஸை லாக் பண்ணாமல் இருக்கணும்னா ஃபினான்ஸ் மேனேஜருக்கு கேபிட்டல் பட்ஜெட்ன்ற கான்செப்ட் வந்து தெரிஞ்சிருக்கணும். அதான் சொல்லியிருக்காங்க, த ஃபினான்ஸ் மேனேஜர் ஷுட் பொசஸ் சவுண்ட் நாலேஜ் ஆஃப் கேபிட்டல் பட்ஜெட்டிங் டெக்னிக். ஓகே, கேபிட்டல் பட்ஜெட்டிங்னா என்னென்னா, கேபிட்டல் பட்ஜெட்டிங் இஸ் எ டெக்னிக் to find out whether the investment in the capital asset fixed asset would produce the desired rate of return. company expect பண்ற rate of return இந்த fixed asset கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத டிசைட் பண்ணுற டெக்னிக் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் பட்ஜெட்டிங். நெக்ஸ்ட்டு யூட்டிலைசேஷன் ஃபார் ஒர்க்கிங் கேபிட்டல். The finance manager should ensure that the company enjoy an optimum level of working capital. கம்பெனிக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா போதுமான லெவலுக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் எப்போவுமே இருக்கிறதுக்கு ஃபினான்ஸ் மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா என்ஷூர் பண்ணணும். அண்ட் தே டூ நாட் கீப் மச் ஃபண்ட்ஸ் இன் த இன்வென்ட்ரி, புக் டெப்ட்ஸ், கேஷ். ஓகே, ஸோ நம்ம வேறு எதுலையும் வந்து பார்த்தா லாக் ஆகிடக்கூடாது. நம்மகிட்ட இருக்க ஒர்க்கிங் கேபிட்டலில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி, ரா மெட்டீரியல் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம்னா நம்மளோட டெய்லி ஆக்டிவிட்டி இருக்காது. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து பண்ணணும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டோட எவால்யூஷன். ஓகேவா, எப்படி வந்துடுச்சு அப்படின்றது. இதில் மொத்தம் 3 ஃபேஸ் இருக்குது. ட்ரெடிஷ்னல் ஃபேஸ், டிரான்சிஷன் ஃபேஸ் அண்ட் தென் மாடர்ன் ஃபேஸ். ட்ரெடிஷ்னல் ஃபேஸ்னால் என்னென்னா, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஆர் கன்சிடர் நெசசரி ஒன்லி டியூரிங் த அக்கேஷனல் ஈவெண்ட். ஓகே, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டு எப்போ தேவைன்னா ஒன்லி டியூரிங் த அக்கேஷனல் ஈவெண்ட் தான் நமக்கு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் தேவைன்னு அப்போ வந்து நினச்சிருந்தாங்க. அது அந்த அக்கேஷனல் ஈவெண்ட் என்னென்னா சச் ஆஸ் மர்ஜர், எக்ஸ்பான்ஷன், லிக்விடேஷன். ஓகே, இந்தந்த பர்டிகுலர் சிச்சுவேஷனில் தான் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் யூஸ் ஆகும் அப்படின்னு ட்ரெடிஷ்னல் ஃபேஸில் நினச்சிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா டிரான்சிஷனல் ஃபேஸ். இன் திஸ் ஃபேஸ் டே டு டே ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ்டு பை த ஃபினான்ஸ் மேனேஜர்ஸ் ஆர் கிவன் இம்பார்ட்டன்ஸ். ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்களே டே டு டே ப்ராப்ளம்ஸ், அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. எதுலனா டிரான்சிஷனல் ஃபேஸில் த ஜென்ரல் ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டட் டு ஃபண்ட் அனாலிசிஸ், பிளானிங், கண்ட்ரோல் வேர் கிவன் மோர் அட்டென்ஷன். ஓகேவா? தேர்டு வந்து பார்த்திங்கன்னா டியூரிங் திஸ் ஃபேஸ் மெனி தேரிஸ் ஹவ் பீன் டெவலப்ட் ரிகார்டிங் எஃபிஷியன்ட் மார்க்கெட், கேபிட்டல் பட்ஜெட்டிங், ஆப்ஷன் ப்ரைசிங், வேல்யூவேஷன் மாடல்ஸ் அண்ட் ஆல்சோ செவரல் இம்பார்ட்டன்ட் ஃபீல்ட்ஸ் இன் த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். ஸோ மொத்தம் 3 ஃபேஸ் இருக்குது எவல்யூஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில். ட்ரெடிஷ்னல் ஃபேஸ், டிரான்சிஷனல் ஃபேஸ், மாடர்ன் ஃபேஸ். ட்ரெடிஷ்னல் ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி டியூரிங் த அக்கேஷனல் ஈவெண்ட்டில் தான் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் தேவைன்னு வச்சுருந்தாங்க, லைக் இந்த மர்ஜர், அக்விசிஷன் அந்த மாதிரி சிச்சுவேஷனில். வேறஸ் இந்த டிரான்சிஷனல் ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா டே டு டே ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் வித் ஃபினான்ஷியல்
ஃபினான்ஷியல் மேனேஜர்ஸ் வேர் கிவன் இம்பார்ட்டன்ஸ். எதுலனா ஃபண்ட் அனாலிசிஸ், பிளானிங், கண்ட்ரோல் வேர் கிவன் மோர் அட்டென்ஷன். இந்த மாடர்ன் ஃபேஸில் என்ன பண்ணாங்கன்னா தே டெவலப் மெனி தேரிஸ். என்னென்ன தேரிஸ்னா எஃபிஷியன்ட் மார்க்கெட், கேபிட்டல் பட்ஜெட்டிங், ஆப்ஷன் ப்ரைசிங், வேல்யூவேஷன் மாடல்ஸ் அண்ட் ஆல்சோ செவரல் அதர் இம்பார்ட்டன்ட் ஃபீல்ட்ஸ் இன் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் ஃபங்க்ஷன் ஆர் ஃபினான்ஸ் டிசிஷன். இதில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. ஓகே சார், இதில் மொத்தம் 2 இருக்குது. லாங் டேர்ம் டிசிஷன்ஸ் இருக்குது அண்ட் தென் ஷார்ட் டேர்ம் டிசிஷன்ஸ் இருக்குது. லாங் டேர்ம் டிசிஷன்ஸில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 3 டிசிஷன் இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன், ஃபினான்சிங் டிசிஷன், டிவிடெண்ட் டிசிஷன். இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்னா என்னென்னா relates to selection of asset in which fund will be invested by the firm. நம்ம என்ன அசட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் டிசைட் பண்ணுவாங்க. எதுலனா இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷனில். ஃபண்ட்ஸ் வில் பி யூஸ்ட் இன் போத் ஃபிக்ஸட் அண்ட் கரண்ட் அசட்ஸ். ஸோ ஃபிக்ஸட் அசட்லேயும் ஃபண்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, வேறு அண்ட் ஆல்சோ கரண்ட் அசட்லேயும் யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. இந்த ஃபண்ட் வில் பி யூஸ்ட் இன் அ ப்ராஜெக்ட்லலாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல. ஸோ அது வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா after the clear assessment of various project to capital budgeting. ஸோ ஃபண்டை வந்து ப்ராஜெக்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா கேபிட்டல் பட்ஜெட்டிங் டெக்னிக்கில் யூஸ் பண்ணி அந்த ப்ராஜெக்ட்லேருந்து நமக்கு டிசைர்டு ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வருமானதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. செகண்ட், ஃபினான்சிங் டிசிஷன் ரிலேட்ஸ் டு அக்வயரிங் த ஆப்டிமம் ஃபினான்ஸ் டு மீட் ஃபினான்ஷியல் ஆப்ஜெக்டிவ். ஸோ நம்ம கடனை வந்து ஆப்டிமமாக வாங்குறது எதுக்குன்னா டு மீட் த ஃபினான்ஷியல் அப்ஜெக்டிவ் ஆஃப் த பிஸ்னஸ். த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஷுட் ஹேவ் எ சவுண்ட் நாலேஜ் ஆஃப் வேரியஸ் ஃபண்ட்ஸ் அவைலபிள் அண்ட் த ரெஸ்பெக்டிவ் காஸ்ட். என்னென்ன ஆப்ஷன்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காசு கிடைக்கும் இப்போதைக்கு, அண்ட் தென் அதோட காஸ்ட் என்ன அப்படின்றத வந்து பார்த்தா ஃபினான்ஷியல் மேனேஜர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கணும், சவுண்ட் நாலேஜோடு இருக்கணும். என்ஷூர் தட் அ கம்பெனி ஹேஸ் சவுண்ட் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர், ப்ராப்பர் பேலன்ஸ் பிட்வீன் த ஈக்விட்டி அண்ட் டெப்ட். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் ஒன்று இருக்குது. என்னென்னா டெப்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டியோட 2 times மேலே இருக்கக்கூடாதுன்னு வாங்க. ஓகேவா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேர் ஷுட் பி ப்ராப்பர் பேலன்ஸ். ஓகேவா? ஈக்விட்டி 1 இருந்தால் டெப்ட் வந்து 2 இருக்கலாம் மேக்ஸிமம். ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்விட்டி 10 lakhsனா டெப்ட் வந்து 20 lakhs இருக்கலாம். ஸோ தேர் ஷுட் பி ப்ராப்பர் பேலன்ஸ் பிட்வீன் த ஈக்விட்டி அண்ட் டெப்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் டிசிஷன். டிவிடெண்ட் என்னன்னா determination of how much and how frequently cash to be paid to the owners or shareholders and the amount to be retained to support the growth of the organization. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் தரலாம், அண்ட் தென் எவ்வளோ அமௌண்ட் வந்து ரீட்டைன் எர்னிங்ஸை வச்சுக்கணும் ஃபார் த growth ஆஃப் த கம்பெனி. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் டிசிஷனில் வருது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் டிசிஷன்ஸ். Short term decisions are reduced to the management of current assets and current liability. So short term decisions வந்து பார்த்தீங்கன்னா current assets and current liability related decisions எல்லாமே short term decisionsல வந்துடுது. ஸோ பேலன்ஸ் நம்ம வந்து பார்த்தா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.